பண்டைய காலத்து எகிப்தியரின் மிஸ்டீரியஸான கடவுள்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதா செட்டுங்கிற கடவுள். இவர் பார்க்கறதுக்கு செட் அப்படிங்கிற எகிப்திய விலங்கோட தலையோடவும் ஒரு மனித உருவத்திலையும் இருப்பாருன்னு சொல்றாங்க. இவர் பாலைவனம் மற்றும் பாலைவனத்தை ஏற்படக்கூடிய புயல் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடவுளா இருந்திருக்காரு. இவர் சூரிய குடும்பத்தோட பாதுகாவலராகவும் இருந்திருக்காரு. பூமி மற்றும் ஆகாயத்தோட மகன் இவர் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்ததா எபாப். இவர் மிகப்பெரிய பாம்பு உருவத்திலையும் பாதாள உலகத்துல வாழ்றவரா சித்தரிக்கப்படுறாரு. இவர் குழப்பம், புயல், ஒழுக்கமின்மை இவற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமா பார்க்கப்படுது. எகிப்திய சூரிய தெய்வமான ராங்கிறவருக்கு பரம எதிரியாகவும், இந்த ராங்கிற கடவுள் தினம் இரவுல பாதாள உலகத்திற்கு சோலார் படகுல பிரயாணம் செய்யும் போது இந்த எபாப் அவரோட படகை தாக்கி போர் புரிவாராம். ஒவ்வொரு முறையும் போர் பண்ணும்போது இந்த ராங்கிற கடவுளுக்கு இவர் தோல்வியை தான் அடைவாராம். அதுக்கு சாட்சியா ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறதா எகிப்தியரால் நம்பப்படுது. எபாப்பை எகிப்தியர்கள் வணங்கல, ஆனா அதுக்கு மாற்றா ஒரு சடங்கு முறையை அவருக்கு செய்யறாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு முறை ரா கூட நடக்கிற போர்ல எபாப்போட தோல்வியை உறுதி செய்வதற்காக சடங்குகளை செய்யறாங்க. அந்த சடங்குல அவரோட உருவ பொம்மையை எரிப்பாங்க. குழப்பம் மற்றும் புயல் இதுல இருந்து பாதுகாக்கவும் இந்த வழிபாடு செய்யப்படுது. லாஸ்டா நம்ம பார்க்க போறது மோனஸ். இவரு கடவுள் கிடையாது, ஆனா கடவுளுக்கு நிகரா இவரை வணங்கி இருந்திருக்காங்க எகிப்தியர்கள். புனிதமான ஒரு கருப்பு நிற காளையா இவரை சித்தரிக்கிறாங்க. இவர் சூரிய கடவுளோடு மிக நெருக்கமானவரா சொல்லப்படுது. இந்த பண்டைய எகிப்திய காலகட்டத்துல இவருடைய வழிபாடு முறைங்கிறது மிக முக்கியமா கருதப்பட்டிருக்கு. இவர் பூமியில நிலவக்கூடிய பூகம்பம், இயற்கை பேரழிவு போன்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் கொண்டவரா நம்பப்படுது. எகிப்தியர்கள் வணங்கின இந்த வழிபாட்டு முறைக்கும் நமக்கும் எதனா தொடர்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.